காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். ஹாய் மாம்ஸ். ஹே காவ்யா, நீ எப்போ வந்த? என்ன மாமா வந்து 2 நாள் ஆச்சு, இப்பதான் பாக்குறீங்களா? ஐசக்கா உங்ககிட்ட சொல்லல? ம் அவ என்கிட்ட பேசியே மாசக்கணக்கில் ஆகுது. அதையும் கேள்விப்பட்டு தான் வந்தேன். சரி மாமா, எப்படி இருக்கீங்க? நீ தான் பார்க்குறியே, எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐயோ, போலீஸ் யூனிஃபார்ம்ல மாசா இருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது மாமா, செம ஹேண்ட்ஸம் போங்க. ஆஹா, தேங்க்யூ. அர்ஜுன் யூனிஃபார்ம் போட்டாலும் இப்படி தானே இருப்பாரு. ஒன்று பண்ணு, அர்ஜுனையும் ட்ரைனிங் அனுப்பிடு, அவனையும் போலீஸ் ஆக்கிடலாம். சுச்சு வேணாம்ப்பா. இப்போ ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறனால வீட்லேயே என் கூட 24 மணி நேரமும் இருக்காரு. போலீஸ்லாம் ஆயிட்டாருன்னா அப்புறம் வீட்டிலே இருக்க மாட்டாரு. அப்புறம் ஏன் நிலமை திண்டாட்டம் தான். பாருடா. சரிடா, எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆமாம்மா இருங்க, ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட பேச தான் வந்தேன். பேசு. நீங்களும் ஐசக்காவும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன பிரச்சனை? அது எதுக்குடா இப்போ? எனக்கு வேற ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சு, வந்து சொல்லட்டுமா? இல்லை மாமா ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காம தலையே வெடிக்குது. நீங்கள் 2 பேரும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தீங்க, இப்போ என்னாச்சு உங்களுக்கு? அம்மா நீங்கள் அப்ளை பண்ணீங்களா இல்லை ஐசக் அப்ளை பண்ணாங்களா? எனக்கு இதுலலாம் இஷ்டம் இல்லை, ஆனால் அவ தான் அப்ளை பண்ணியிருக்கா. அதான் ஏன் தெரியலடா, அது அவகிட்ட தான் கேட்கணும். மாமா அது எப்படி ரீசன் தெரியாமல் இருக்கும்? இல்லடா, எனக்கு உண்மையாவே தெரியல. எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தீர்த்துக்கிட்டோம். ஆனால் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்பதான் ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து தெளிவாக சொல்லுங்க. எப்பவும் போல எங்கள் லைஃப் ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆதி அந்தமும் மறந்து உன்னருகில் கரைந்து நான் போனேன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது, இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குடி. ஆஹா அப்படியா? அனீஷ் சொல்ல இஷு. உனக்கு ஃபர்ஸ்ட் பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எனக்கு பொண்ணுதான்ப்பா. அவளை அப்படியே டேட் லிட்டில் பிரின்சஸா வளர்ப்பேன். ஆஹா பையனா இருந்தா? பையனா இருந்தாலும் ஓகே தான், ஆனால் ஃபர்ஸ்ட் பொண்ணா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அனி போன் அடிக்குது பாரு. இந்த நேரத்துல உனக்கு யார் கால் பண்றா? இவ வேற இந்த நேரத்துல கால் பண்றா. ஐஷுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஐஷு, ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பதற? ஸ்டேஷன் கால் தானே, பரவாயில்ல இங்கேயே உட்காந்து பேசு. இல்ல ஐஷு, ரொம்ப முக்கியமான கால். ஓ, எவ்வளவு முக்கியமான காலா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே உட்காந்து பேசு. ஐஷு, அதான் சொல்றேன்ல. யார்கிட்ட இந்த கால் வருது? அந்த ஸ்வேதாட்ட இருந்து தானே, எடுத்து பேசு. ஐஷு, உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, புருஷன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு கூட தெரிஞ்சுக்காமையா ஒரு பொண்டாட்டி வீட்ல இருப்பா? உன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சே என்னால புரிஞ்சுக்க முடியும் நீ என்ன பிரச்சனையில இருக்கேன்னு. அவளால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அதை மட்டும் சொல்லு. ஐஷு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நானே பேசிடுறேன். இப்போ நான் என்ன நினைச்சேன், உனக்கும் அவளுக்கும் அஃபேர்னா? ஐஷு, அப்படிலாம் இல்லை. ஏய் எருமை, நானும் அப்படிலாம் நினைக்கல. அவளால உனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். ஆனா ஐஷு, அவளை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு இருந்தேன், உனக்கு கால் வந்துச்சு, எடுத்து பார்த்தேன், ஸ்வேதான்னு போட்டிருந்துச்சு. சரி ஏதோ புது ஃப்ரெண்டு நினைச்சேன். ஆனா அடிக்கடி அந்த நம்பர்ல இருந்து கால் வரும்போது உன் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறதை நான் கவனிச்சிருக்கேன். ஸோ அந்த பொண்ணால உனக்கு பிரச்சனைங்கிறது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஆனா என்ன ஏதுன்னு நீ சொன்னாதான் தெரியும். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லி தொலை, போய் பேசிக்கலாம். தேவையில்லாம நீயா அதை சரி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு விஷயத்தை பெருசாக்கிறாத. ஐஷு, அன்னைக்கு எனக்கு பீச்சில் டியூட்டி போட்டிருந்தாங்க. சரி சார், நீங்க போலீஸ் தானே? ஆமாம்மா, பார்த்தா எப்படி தெரியுது? அண்ணே, நம்ம சஸ்பெக்ட் பண்ணுற ஆள் இங்கே தான் எங்கேயோ இருப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு இருங்க. சரிங்க சார்.
ம் நீ சொல்லுமா. சார் நான் காலேஜ்லேருந்து டூர் வந்தேன். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-20 பேர் வந்தாங்க. அவ்வளோ பேரும் தொலைஞ்சு போயிட்டாங்க. நான் இங்கே பத்திரமா இருக்கேன்ல, அதை அவங்க கிட்ட தெரியப்படுத்தணும். என் கையில் ஃபோன் கூட இல்லை. எப்படி உன் கூட வந்து 10-20 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்களா? நீ பத்திரமா இருக்க. நான் இப்போ அவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுக்கணும். ம் ஆமாம் சார். அண்ணே சரிம்மா, எங்க கூட வா. சார், தேடினதுல காலேஜ் பஸ் எங்கேயும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு கிளம்பி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏமா, உன் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியும், ஆனால் அது ஃபோன்லலாம் இருக்கு. ஆமா, என்ன படிக்கிற நீ? ஃபர்ஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏய் ஸ்வேதா, இங்கே என்னடி பண்ற? ஹரிணி லூசு, வா, உனக்காக காலேஜ் பஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு நிக்குது. நீ என்னடானே இங்க வந்து கதை விட்டுட்டு நிக்கிற? நீங்க எல்லாரும் தொலைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி நான் போலீஸ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி சார், இவ என் ஃப்ரெண்டு தான், கொஞ்சம் இன்னசென்ட், அதான். சரிம்மா, பார்த்து கூட்டிட்டு போங்க. ஏ பாப்பா பார்த்து, மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தொலைச்சிடாத. ஹலோ, யாரு? ஹலோ, நான் ஸ்வேதா. ஸ்வேதாவா? ஹலோ, இது போலீஸ் ஸ்டேஷன். தெரியும், ஆனா இது உங்க பர்சனல் நம்பர் தானே? ஹலோ, ஸ்வேதான்னா எனக்கு யாரையும் தெரியாது. சாரி, ராங் நம்பர். ஹலோ, மெச்சராதீங்க. என்ன ஞாபகம் இல்லையா? நான் அன்னைக்கு பீச்ல 10 பேர் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணனே. ஹே, ஒன்னு எப்படி மறக்க முடியும்? வாளு. ஆமா, ஏன் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அதெல்லாம் அப்படித்தான். ஒரு இன்ஸ்பெக்டர் நம்பரை கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமா என்ன? ம். சார், கேஸ் ஃபைல். அண்ணே, ஃபைலை வச்சுட்டு போங்க, நான் அப்புறம் பார்க்குறேன். பிஸியா இருக்கீங்களோ? ம், லைட்டா. ஆமா, நான் திடீர்னு பேசுறேன், நீங்க உடனே ஃபோன் எடுத்து கேஷுவலா பேசுறீங்க. தெரியல, பேசணும்னு தோணுது. ஹோ, ப்ரோ, நம்ம மீட் பண்ணலாமா? ம், எங்கன்னு சொல்லு. காஃபி ஷாப் உங்க ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கே. மொத்த டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு தான் பேசுற போல. என்ன திடீர்னு? அன்னைக்கு உங்களை பார்த்தேன், ரொம்ப டீசெண்டா தெரிஞ்சீங்க. அதான் பேசணும்னு தோணுச்சு, கால் பண்ணேன். ஈவினிங் 6 o'clock மறந்துடாதீங்க, காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். ரொம்ப பிஸியா இருப்பீங்க, நான் வேற உங்களை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணணும். ச்சே, அதெல்லாம் இல்லை. பிஸியாக இருந்திருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் கூப்பிட்ட கூடவா? நீ கூப்பிட்டா என்ன? யார் கூப்பிட்டாலும் பிஸியாக இருந்தா நான் ஒர்க்கை தான் பார்ப்பேன். ஹோ, இவ்வளோ தைரியமா என்கிட்ட பேசுற, உனக்கு பயமா இல்லையா? எனக்கு என்ன பயம்? போலீஸ் தானே மக்களுக்கு பாதுகாப்பு. உங்ககிட்ட நான் எதுக்கு பயப்படணும்? அன்னைக்கு ரொம்ப பயந்துட்டே இருந்த. இது அங்கே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டு நின்னா அந்த பயத்தில் இருந்தேன். ஆமா, உங்களுக்கு எப்படி என்கிட்ட பேசணும்னு தோணுது? ஏன்னா நீ பேசுறது க்யூட்டா இருக்கு. தேங்க்யூ. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? ம், சொல்லு. ஐ லவ் யூ. என்ன சடனா இப்படி பேசுற? டூ யூ லவ் மீ? நம்ம 2 தடவை தான் மீட் பண்ணியிருக்கோம். என்னை பத்தி எதுவுமே தெரியாம லவ் பண்றேன்னு சொல்ற? உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுமே. உங்கள் பேர் அனீஷ், நீங்கள் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க, ரொம்ப நல்லவராகவும் இருக்கீங்க. நான் நல்லவன்னு எதை வச்சு முடிவு பண்ண? அன்னைக்கு பீச்சில் வச்சு என்கிட்ட அளவுக்கு அதிகமாக ஒரு வார்த்தை கூட பேசல, தேவையில்லாமல் ஒரு பார்வை கூட பார்க்கல. அதை வச்சுதான். பாருடா, நீ குட்டி பொண்ணு, ஏதோ ஆர்வ கோளாறுல பேசிட்டு இருக்க. எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு. என்ன சொல்றீங்க நீங்க? இவ்வளோ சின்ன வயசுலையா? என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லாதீங்க. என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. சும்மா இப்படி மேரேஜ் ஆயிடுச்சுன்னா பொய் சொல்லாதீங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நான் ஃபோன் பண்ணதும் நீங்க கட் பண்ணிருக்கலாம்ல. எதுக்காக என்கிட்ட பேசுனீங்க? நான் கூப்பிட்டதும் எதுக்காக இங்க வந்தீங்க? அன்னைக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டா தெரிஞ்சிச்சு. நீ என்கிட்ட பேசும்போது கியூட்டா இருக்கு. நீ சின்ன பொண்ணு, உன்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்தேன், அவ்வளோதான். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. பார்த்த 2 நாள்ல யாருக்காவது லவ் வருமா? நீ அட்ராக்ஷன்ல இப்படி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கல்யாணம் தானே ஆச்சு, பரவாயில்ல, நீங்க அவங்கள டிவோர்ஸ் பண்ணிருங்க. அனீஷ், இது தேவையில்லாத பிரச்சனை. நழுவிரு. உங்ககிட்ட பேசுறது சுத்த வேஸ்ட். ஏதோ சின்ன பொண்ணாச்சு புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். நீ புரிஞ்சுக்க மாட்ட போல. நான் கிளம்புறேன். மேரேஜ் ஆயிடுச்சா? ஆனா என்ன, நான் உங்களை லவ் பண்றது நிறுத்த மாட்டேன். உங்களையும் என் பின்னாடி வர வைக்க எனக்கு தெரியும். சரி, அதான் அவகிட்ட மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டல்ல, அதுக்கப்புறமா என்ன பிரச்சனையா? அது எப்படா பார்த்த 2 நாள்லயே லவ் வரும்? அதை நீ அவகிட்ட தான் கேட்கணும். இதெல்லாம் தெளிவா சொல்லு. சின்ன பொண்ணு, பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே வந்து சொல்லிருக்கலாம்ல. அவ ஃபோன் பண்ணி செத்துருவேன்னு மிரட்டுவானா, சார் பயந்துக்கிட்டு ஃபோனை கட் பண்ணி விடுவாராம். சில சமயம் 12 மணி 1 மணின்னு கூட பார்க்காம அவட்ட போய் சமாதானப்படுத்தி கெஞ்சிக்கிட்டு இருக்க. உனக்கு அறிவு இருக்கா? நீ பிரச்சனையை மேலும் மேலும் வளர்த்துட்டு இருக்க அனீஷ். சாரி ஐஷு. சி, நாளை காலையில காஃபி ஷாப் வர சொல்லு, அவளை பார்த்து நான் பேசுறேன். இல்லடி, நானே பேசி முடிச்சிடுறேன். ஏ, முடிக்கிற ஆளை பாரு. இவ்வளோ நாள் என்னத்தை பண்ணி கிழிச்சியா? அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க.
இன்னும் அவகிட்ட பேசி பிரச்சனையை பெருசாக்கி அவ ஏதாவது தப்பா முடிவெடுத்துட்டானவே நாளைக்கு நியூஸ்ல கொட்டை எழுத்துல வரும். 18 வயசு இளம் பெண்ணை ஆசை வார்த்தை கூறி தன் வலையில் விழ வைத்த இன்ஸ்பெக்டர் அனீஷ்னு நாளைக்கு நியூஸ்ல கொட்டை எழுத்துல வரும். ஏய் என்னடி இப்படிலாம் பயமுறுத்துற? பின்ன வேற எப்படி பேச சொல்ற? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கலாம் விடு. ஹாய் ஸ்வேதா, ஐம் ஐஷு. தெரியும். ஓ, எப்படி தெரியும்? அனீஷ் சார் சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் நீ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க. இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கும் தெரியும். பாருடா, என்ன படிக்கிற? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லை ஃபர்ஸ்ட் இயர் முடிய போதா? இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ, அப்போ ஸ்கூல் முடிச்சு இப்போ தான் காலேஜ்குள்ளே ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதுக்குள்ளே இப்படி லவ் அது இதுன்னு சொல்லி சுற்றிட்டு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாத. அதெல்லாம் பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இங்கே பாருடா, என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு பொறுமையாக சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட், ஸோ டோன்ட் டிஸ்டர்ப், ஓகே? அவர் உங்கள் ஹஸ்பண்டாக வேணா இருக்கலாம், ஆனால் அவர் என்னதை லவ் பண்ணுறாரு? ஓ அப்படியா? அப்படி என்னைக்காவது அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கானே? என்ன சொன்னதில்லை, ஆனால் எனக்கு தெரியும். எப்படி? ஒரு பொண்ணு ஃபோன் அடித்து கூப்பிட்டதும் உடனே காஃபி ஷாப் வரைக்கும் வராரு. அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேணாமா அவருக்கு என்ன பிடிக்கும்னு? அது ஒரு கியூரியாசிட்டி. ஒரு பொண்ணு க்யூட்டாக பேசினா, குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணா யாருக்கா இருந்தாலும் பிடிக்க தான் செய்யும். ஒரு ஃப்ரெண்ட்லியா அவன் ஒன்று அப்படி நினச்சி தான் பழகினான். அவன் இன்டென்ஷனில் எந்த தப்பும் இல்லை. அப்போ ஏன் என்ன தப்புன்னு சொல்கிறீங்களா? அதை நான் சொல்லி தான் உனக்கு புரியணுமா என்ன? நீ சின்ன பொண்ணு, ஏதோ ஆர்வ கோளாறுல நடந்துட்டு இருக்க. சரி, இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம். இதுக்கப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகே? நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அப்போ அவர் சிங்கிள் ஆயிடுவார். நான் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? ஏய் யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? ஐஷு இதுக்கு தான் சொன்னேன், இவகிட்ட நானும் 1 மாசமா சிக்கி போராடிக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் எதையாவது லூஸ் மாதிரி பேசுவா, இல்லைன்னா செத்துருவேன்னு மிரட்டி தொலைவா. பாத்தியா, அவனுக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலடா, புரிஞ்சுக்கோ. என்னை ஒரு வார்த்தை சொன்னதும் எப்படி எதிரிட்டு வரான் பாரு. அதெல்லாம் இல்லை, அவர் உங்க முன்னாடி சும்மா ட்ராமா பண்ணுறாரு. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். பாரு, உனக்கு இப்போ தான் 18 ஆகுது. இது ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அவ்வளோதான். சரி, உனக்கு அவனை ஏன் பிடிச்சிச்சு அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. அவர் போலீஸ். அன்னைக்கு பீச்சில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போனதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் அளவுக்கு அதிகமாக பேசவும் மாட்டார், ரொம்ப ஜென்யூனாக இருக்காரு. அவர் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன். சரி, அவன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன். அப்போ எப்பவும் போல நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு போகலாம்ல. எதுக்கு தேவையில்லாமல் லவ்? ஃப்ரெண்டாக இருந்தால் அவர் என் கூட இருக்க மாட்டார், ஆனால் லவ்வராக இருந்தால் எப்போவுமே நான் அவர் கூட இருக்கலாம்ல. யார் சொன்னா அப்படின்னு? ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் கூட இருப்பான். ஐஷு என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அனீஷ். இங்கே பாருடா, அவன் உன் கூட இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? சரி, அப்போ அவன் உன் கூட எப்போவுமே இருப்பான். ஒரு ஃப்ரெண்டா வெல்விஷரா எப்போவுமே அவன் கூட இருப்பான். நீ எப்போனாலும் அவனுக்கு கால் பண்ணலாம், எப்போனாலும் பேசலாம். ஆனால் அவன் பிஸியாக இருந்தால் நீ புரிஞ்சுக்கணும், அவனுக்கும் ஒர்க் இருக்கும்ல. அப்புறம் இன்னும் உனக்கு படிப்புக்கு 2 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் லவ் அதுன்னு தேவையில்லாமல் பேசி அவனை நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவர் என் கூட இருப்பார்னா நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். சரி, இப்போ நீ போ. சரிக்கா. இதுக்கப்புறம் அவனுக்கு தேவையில்லாமல் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவியா? இல்லை மாட்டேன், ஆனால் எனக்கு தோணும் போது பேசுவேன். அவர் கால் எடுக்கணும். அதெல்லாம் எடுப்பான், ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான், ஓகே? சரி, நீ இப்போ எப்படி போவ? நான் வேணா வந்து ட்ராப் பண்ணட்டுமா? இல்லைக்கா, ஸ்கூட்டியில் தான் வந்தேன், போயிடுவேன். சரிடா, பார்த்து போ. இவ்வளோ நேரமும் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, இப்போ இப்படி முறைக்கிறா? ஐஷு வீட்டுக்கு வாடி மவனே, உனக்கு இருக்கு. ஐஷு சாரிடி. ஹே சாரிடி. சாரிடி. ஆமா, நீலாம் எப்படி போலீஸா இருக்க? பேசாம வேலையை விட்டு நின்று. சாரி ஐஷு. ஏண்டா, ஒரு சின்ன பொண்ணு, அவளும் உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியலையா? எவ்வளவு பெரிய கேஸ்லாம் முடிக்கிற? ஐஷு, ஸ்டேஷன்ல இதே பிரச்சனை வேற யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா அதை அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பேசி ஈஸியாக முடிச்சிருப்பேன். ஆனால் எனக்குங்கும் போது எதுவுமே யோசிக்க முடியலடி. மைண்டு ஃபுல்லாக இது உனக்கு தெரிஞ்சா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோங்கிற பயம் மட்டும்தான் இருந்துச்சு. சாரிடி. எனக்கு மட்டும் இல்லை, உன்ன மாதிரி நிறைய பேருக்கு இதே பயம்தான். ஆனால் அந்த பயத்தினால நீ இப்படி பொய் சொல்லி இது வேற எங்கேயாவது போய் முடிஞ்சிருந்துச்சுன்னா
எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லி பழகு அனீஷ். ரிலேஷன்ஷிப் கூட தேவை நம்பிக்கை தான். நீ இப்படி அவகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை ஒரு கேஷுவலாக தான் எடுத்துட்டு இருந்திருப்பேன். என்கிட்ட நீ இதை மறைச்சிட்டு இருக்கும்போது கூட எனக்கு அது தப்பாவே தெரியல. ஏன்னா இந்த காலத்தில் பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சாதாரணம். ஆனால் அந்த பொண்ணால் நீ சஃபர் ஆகும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் போயிருக்காதுல, அப்போவே பேசி சால்வ் பண்ணியிருக்கலாம். சாரிடி. இனிமே என்கிட்ட எதையும் மறைக்காத. ம் சரி ஐஷு, ரொம்ப நாள் இதே டென்ஷனில் உன் பக்கத்தில் கூட வரல. அதுக்கு ஓய் ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். ப்ளீஸ் ஐஷு. பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும் மாலை மங்கும் நேரம் ஒரு மோக கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும் காலை வந்தால் என்ன வெயிலிட்டி பார்த்தால் என்ன கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும் பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும். என்ன பிரச்சனைன்னு கேட்டா நீங்க ஹாப்பியா இருந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லடா, இதெல்லாம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் தான் அடுத்து பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறமும் பெரிய பிரச்சனையா? ஆனா மாமா ஒன்று சொல்லி ஆகணும். ஐசக் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னு வைங்க, உங்க தொலைல அம்மிக்கலை தூக்கி போட்டு கொண்டிருப்பேன். ஆனா ஐசக்கா வந்தனால இது ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. ஆனா மறுபடியும் என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு உங்க லைஃப்ல திரும்ப வந்துட்டாளா என்ன? சேச்சே, அதெல்லாம் இல்லடா. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா அதை வச்சு அடுத்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது என்ன? டைம் ஆச்சு காவியா, இத ஈவினிங் சொல்றேனே. மாமா இப்பவே சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்காம தலையே வெடிச்சிரும் போல. இடி, ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சுடா, நான் வந்து சொல்றேனே ப்ளீஸ். ஆமா நில்லுங்க. ஸ்டோரி பாதியிலே விட்டுட்டு போறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு யோசிச்சு தலையே வெடிச்சிரும். ஆமா